Hi friends, welcome to my channel. This is AK Suman. So இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் தமிழில் நேற்று ரிலீஸ் ஆன அரண்மனை 4. ஸோ அந்த மூவியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மூவியை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா சுந்தர் சி. ஸோ அவருக்கு இது 36th ஃபிலிம். ஸோ இந்த மூவியில் வழக்கம் போல் அவர் ஒரு லீட் ரோலும் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் மெயின் ரோல்னு சொல்லலாம். ஸோ ஸ்டோரியோட சிங்கிள் லைன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் நார்மலாக என்ன விஷயங்கள்லாம் காமனாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதை ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஸ்டோரிக்கு யூஸ் ஆகும். ஸோ பேசிக்காக அரண்மனை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தாலே அந்த மூவியில் காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அரண்மனை ஒன்று இருக்கும். அண்ட் அது இல்லாமல் அந்த தீமே பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு கலர்ஃபுல்லாக தான் கொண்டு போவாங்க இருக்கும். அண்ட் அதில் 2-3 ஐட்டம் சாங்ஸ் அந்த மாதிரியும் வரும் மேபி. அண்ட் ஹீரோயின் ரோல்ஸ் கண்டிப்பாக பஞ்சம் இருக்காது. கண்டிப்பாக ஒரு 2-3 ஆர்டிஸ்டாச்சும் இருப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாளமே இருக்கும் பாண்டியத்தில். ஸோ அவ்வளோ கேரக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்டு காமெடி கண்டிப்பாக அதில் இருக்கும். அண்ட் அது இல்லாமல் ஒரு ஹாரர் கலந்து நம்மளுக்கு ஒரு திகிலூட்டுற சீன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அண்டு ஃபைனலாக அதை க்யூர் பண்ணுற மாதிரி அண்டு கண்டிப்பாக ஒரு கடவுளோட ஒரு சாங்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாமே இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அரண்மனை மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆன இயர்ஸ் பார்த்திங்கன்னா 2014 ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் 2016 அண்ட் 2021 லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன அரண்மனை 3. அண்ட் இப்போ 24 அரண்மனை 4 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டோரியோட சிங்கிள் லைன் பார்த்திங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு அப்பா அவரோட பொண்ணை ஒரு படகுல ஒரு ஏரியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அப்போ அவர் ஒரு கதையை சொல்கிறாரு. 700 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு துஷ்ட சக்தி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை முன்னோர்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல அடைச்சி தண்ணிக்கடியில் போட்டிருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த கதை சொல்லும்போது அந்த சினாரியோவா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தையே அவங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவங்க துடுப்பு பட்டுரும். ஸோ அதிலேருந்து ரிலீஸ் ஆன அந்த ஒரு ஆத்மா அந்த அவங்களோட பொண்ணு மேலே ஏறி லாஸ்ட் அந்த பொண்ணையே சாகடிச்சிட்டு ஆனால் இந்த ஒரு ஆவிக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் பவர்னால் ஸோ அது எந்த பர்சனாக இருக்காங்களோ அந்த பர்சனாகவே மாறி நிற்கும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆன்மா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு பல மந்திரம் தெரிஞ்சதுனால ஸோ அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தி வச்சுருக்காரு, அவர் கூடயே வச்சுருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் சுந்தர்சியோட தங்கச்சியாக தமன்னா இருக்காங்க. தமன்னாவுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. சுந்தர்சிக்கும் தமன்னாக்கும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்களுக்குள்ள ஒரு சில வருஷங்களாக கான்டாக்டே இல்லாமல் இருக்காங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஆன்மா அவங்கள போயிட்டு அந்த ஃபேமிலியை போயிட்டு அவங்க தாக்குது. அந்த தாக்குனதில் இவங்க இறந்துடுறாங்க. ஃபேமிலியில் சில பேர்லாம் இறந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சுந்தர்சி அது தற்கொலையா இல்லை கொலையா இல்லை அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரா இல்லையா, அண்டு அதுக்கப்புறம் எதுக்காக இந்த ஆன்மா இவங்களை போய் தாக்கணும், அதுக்கான ரீசன், அண்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு. ஸோ இது எல்லாமே தான் அரண்மனை 4. நெக்ஸ்ட்டு மூவியில் இருக்கிற கேரக்டரைசேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் மெயின் ரோலாக பண்ணது சுந்தர்சி. இதுக்கு முன்னாடி மூவியில் பார்த்திங்கன்னா யாராச்சும் இன்னொரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. பட் அப்படியெல்லாம் இல்லை, இந்த வாட்டி இவர் மட்டும்தான் இருக்கார். அண்டு இவரோட ரோலை ஆஸ் யூஷுவல் நீட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கேரக்டர் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணுன்னா தமன்னாவை பற்றி சொல்லணும். பிகாஸ் தமன்னாவோட பர்ஃபார்மன்ஸ் தான் இதில் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ ஒரு குழந்தைங்களோட அம்மாவாகட்டும் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அண்ட் அதே மாதிரி ஒரு சிஸ்டரோட பாயிண்ட்லேருந்து ஸோ அந்த எமோஷன்ஸ் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்டு அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க ரியாக்ட் பண்ணுற விதம், ஸோ இது எல்லாமே ஆக்டிங்கில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல மட்டும் அவங்க அந்த கேரக்டரைசேஷன் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த கேரக்டரைசேஷனால் கொஞ்சம் லைட்டாக கிரிஞ்சாக தோன்றதுக்கு சில இடத்துல தோணுச்சு. பிகாஸ் அந்த கேரக்டரைசேஷனால் அது கொஞ்சம் அதிகமாகிருச்சோன்னு எனக்கு தோணுச்சு. அது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் ராஷிகண்ணா பண்ணியிருக்காங்க. தமன்னாவை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு ரோல் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான். பட் ஆனால் அதையும் நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க.
இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனாக வந்து ராமச்சந்திரா ராஜு அவர் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் தெரியும்னா அந்த கேஜிஎஃப்பில் கருடான்னு சொன்ன எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து இந்த வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் இந்த கேரக்டருக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு நல்லா ஆப்ட் ஆகிட்டார். லுக் வைஸ் நல்லாவே சிங்க் ஆகிடுச்சு அவருக்கு. அண்டு அவர் அந்த ரோலையும் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அந்த வில்லனஸத்தையும் அங்கங்கே வந்து அவர் காமிச்சிருந்தார். ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா கோவை சரளா, விடிவி கணேஷ், யோகி பாபு, டெல்லி கணேஷ், ஸோ இவங்கெல்லாம் வந்து காமெடிக்காக கொஞ்சம் ரோல்ஸும் சப்போர்ட்டிங் ரோல்ஸும் அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ காமெடி பற்றி சொல்லணும்னா மூவியில் ஸ்டார்டிங்லேருந்து டில் பிஃபோர் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய காமெடி ஐட்டம்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டால் மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆச்சு, சிரிக்க வச்சிச்சு அது வேணால் சொல்லலாம். அண்ட் அதில் சில 1-2 சீன் அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் பெருசாக காமெடி சிரிப்பு அந்த மாதிரி தெரியல. மற்றபடி காமெடி குறை சொல்கிற அளவுக்கு கிடையாது, ஓரளவுக்கு நல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டர்னு சொல்லிக்கலாம். இதில் மொட்டை ராஜேந்திரன் ஒரு சீனில் வருவார். ஸோ அந்த ஒரு சீனும் கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு படத்தோட மியூசிக் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து மியூசிக் டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா. ஸோ சாங்ஸும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அரண்மனை மூவியில் வந்த மாதிரி சில இடத்துல அன்வான்டாக சாங்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வாட்டி வைக்கலை. தெரிஞ்சு ஒரு 2 சாங் தான் வந்து நான் பார்த்த மாதிரி ஞாபகம். மற்றது அந்த கிளிப்ஸ்லேயே போயிருச்சான்னு தெரியல. பட் அந்த 2 சாங்கும் பார்த்திங்கன்னா ஒரு சாங் அப்படியே அம்மா சாங் நல்லா போகும். அண்ட் அதேமாரி கிளைமேக்ஸில் வந்து ஒரு சாங் இருக்குது. ஸோ அதில் சிம்ரனும் குஷ்புவும் சேர்ந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது விஷுவலாக நல்லா இருந்துச்சு. பட் பாட்டு அந்தளவுக்கு ஹியர் பண்ணல. பட் ஆனால் விஷுவலாக நல்லா இருந்துச்சு. அண்ட் பிஜிஎம் பற்றி சொல்லணுன்னா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு படத்தில். சில இடத்துலலாம் வந்து அண்ட் வில்லனோட பிஜிஎம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அந்த பேய் வர சீன் அந்த எஃபெக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து பயங்கரமாக கை கொடுத்துச்சு. அண்ட் ஹாரர் பற்றி சொல்லணுன்னா படத்தில் வந்து திகிலூட்டுற சீன்ஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அது பார்த்திங்கன்னா இங்கே தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு அன்வான்டாக வந்து அந்த இதெல்லாம் வைக்காமல் ஸோ கதையோடையே அப்படியே போகும். அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே வந்து உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். சில இடத்துலலாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஜெர்க்காகிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் படத்தில் இருக்குது. தேட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் விஎஃப்எக்ஸ் பற்றி சொல்லணுன்னா இதில் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிளைமேக்ஸில் வர அந்த சீன்ஸ் ஆகட்டும் அண்ட் அதுக்கு முன்னாடி வர சீன்ஸ் ஆகட்டும், ஸோ விஎஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதில் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்டு இதில் வந்து ஃப்ளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவி லவராக அந்த ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் வந்து இந்த மூவியை பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாஜிக்ஸ் ஆஸ் யூஷுவல் மிஸ் ஆகும். லாஜிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல உங்களுக்கு தோணும். ஸோ அந்த ஒரு இது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அதேமாரி காமெடி சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஆனால் காமெடி மோசம்னு சொல்லலை, காமெடி சில இடத்துல மட்டும் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தோணுச்சு. ஆனால் மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸ்லேருந்து அண்ட் ஒரு கமர்ஷியல் பாயிண்டில் பார்க்கும்போது இந்த மூவி வழக்கம் போல் அரண்மனையில் இருக்கிற எல்லா இதுவும் இருந்துட்டு அண்ட் லாஸ்ட் அரண்மனையை விட பெட்டர்னே சொல்லலாம். பிகாஸ் மூவியோட கிராஃப் எப்படி இருக்குன்னா, ஸோ ஆரம்பத்தில் இப்படி ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலேருந்து அண்ட் இவங்க ஃபேமிலி மர்மமாக சாகிறதும் அண்ட் அதை வந்து அவங்க அண்ணன் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக அப்படியே கொண்டு போயிட்டு லாஸ்ட்டு ஒரு அனலைஸ் பண்ணுற மாதிரி என்ன நடந்துச்சு இப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு இன்டர்வெல்லில் வந்து ஒரு ரிவீல் சீனோட முடிப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து அந்த ரிவீல் சீனோட ஸ்டார்ட் ஆகி ஃப்ளாஷ்பேக் அப்படி போயிட்டு லாஸ்ட்டு அதிலேருந்து எப்படி அவங்க தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கொண்டு போன விதம் தான். ஸோ இதில் வந்து அப்படியே வேகமாக சட்டுன்னு ஒரு சீன் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே கொண்டு போகிறதுனால இதில் வந்து பெருசாக ஒரு லேக் இருக்கிற மாதிரி தோணாது. அண்ட் கமர்ஷியலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த மூவியை கண்டிப்பாக ஃபேமிலியோட தாராளமாக போய் பார்க்கலாம். பிகாஸ் 18+ கண்டென்ட்ஸ் மாதிரி பெருசாக இந்த மூவியில் ஒன்றும் கிடையாது. ஸோ தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னரான ஒரு ஃபிலிம். ஸோ பிகாஸ் எல்லாமே ஒரு கலந்த ஒரு கலவைனால கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பாயிண்டில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். லாஜிக் வைஸ் பார்த்தா மட்டும் சில இடத்துல மட்டும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அவ்வளோதான் இந்த மூவி ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அண்ட் அப்போ தான் அதுவும் ஒரு என்கரேஜிங்காகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோஸை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.